ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி 3D எஃபெக்ட் ஃபோட்டோஷாப்பில் மேக் பண்ணி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் செலக்ட் பண்ணி ஓப்பன் எடுத்துகிட்டு ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இமேஜ் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரைட்டில் லேயர்ஸில் டூப்ளிகேட் லேயர் 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 and 3. ஓகே, இப்போது லேயர்ஸில் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலராக மாற்றிடுங்க. அண்ட் லெஃப்டில் இருக்க ஐகான் பட்டன்ஸை ஆஃப் பண்ணுறங்க. ஸோ செகண்டுக்கும் தேர்டுக்கு மட்டும் ஆஃப் பண்ணுறங்க. நெக்ஸ்ட் கிரேடியன்ட் போயிடுங்க. கிரேடியண்ட்டில் ப்ரெசன்ஸை தேர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு லெஃப்ட் சைடை வச்சுட்டு கலர் பார்த்தீங்கன்னா சிலையும் 0 தந்துடுங்க, எம்மில் 0, ஒய்லையும் 0 அண்ட் கேல பார்த்தீங்கன்னா 20 தந்துடுங்க. இப்போ ஓகே எழுதிடுங்க. அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கலரில் சியில் 0, எம்மில் 0, ஒய்லையும் 0 அண்ட் கேல பார்த்தீங்கன்னா 5 தந்துட்டு ஓகே எழுதிடுங்க. ஓகே யா, இப்போது ரெக்டாங்குலர் டூலில் எடுத்துக்கோங்க. ஹாஃப் மட்டும் கட் பண்ணுறங்க அப்படியே. ஓகே, க்ராப் பண்ணிக்கலாம். இப்போது எடிட்டில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடுங்க. அதில் பெர்ஸ்பெக்டிவ் போயிடுங்க. ஓகே, அண்ட் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்வெர்ட்ஸாக கொண்டு வந்துடலாம். அண்ட் கொஞ்சம் சைடாக வச்சிடலாம். இப்போது ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேல் எழுதிடுங்க. அண்ட் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் நம்ம கொஞ்சம் லார்ஜ் ஆக்கிடலாம். யா ஓகே யா, ரைட்டில் லேயர்ஸில் பேக்ரவுண்ட் காப்பி ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் லேயர் மாஸ்க் கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகே, நம்ம செகண்ட் லேயரை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் பேக்ரவுண்ட் காப்பி ஒன்று பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. அதில் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் ஸ்ட்ரோக் போயிடுங்க. ஸ்ட்ரோக்கில் வந்து 6 times F டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒயிட் கலர் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 தந்துடுங்க. அண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஷேட்டில் வந்துட்டு ஓகே எழுதிடுங்க. லேயர்ஸில் பேக்ரவுண்ட் காப்பி டூவில் ஐக்கனை ஆன் பண்ணுறங்க. அண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் பென் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது இதை கரெக்டாக க்ராப் பண்ணுங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக கரெக்டாக க்ராப் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். யா ஓகே, யா ஓகே, ஆல்மோஸ்ட் டன்.
அண்ட் நம்ம கொஞ்சம் இன்சைட்லேயும் க்ராப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷனில் ஃபெதர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 0.5 தந்துடுங்க. யா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போது ரைட்டில் லேயர்ஸில் பேக்ரவுண்ட் காப்பி டூ செலக்ட் பண்ணிட்டு ஆட் லேயர் மாஸ்க் கிளிக் பண்ணுறேங்க. யா ஓகே. அண்ட் அதோட ரிசல்ட் இப்படி வரும். இப்போது ரைட்டில் பேக்ரவுண்ட் காப்பி ஒன் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100%, ஆங்கிள் 60%, டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 7, ஸ்ப்ரெட்டும் 7, சைஸ் பார்த்தீங்கன்னா 16% வந்துடுங்க. யா ஓகே. இப்போ ஓகே எழுதிடுங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் டாப்பில் எடிட் செலக்ட் பண்ணுறேங்க. அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஸ்க்யூ செலக்ட் பண்ணுறேங்க. ஓகே. அண்ட் நம்ம கொஞ்சம் ரைட்டில் இன்க்ரீஸ் பண்ணிடலாம், அண்ட் லெஃப்டில் டிக்ரீஸ் பண்ணிடலாம் சைஸை. ஓகே. யா ஓகே. அண்ட் ரைட்டில் சேம் நீங்கள் ஸ்ட்ரோக் போயிடுங்க. அதில் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 தந்துருக்கணும். ஸோ 10 தந்துடுங்க. இப்போ பேக்ரவுண்ட் காப்பி 3ல ஐ பட்டன் ஆஃப் பண்ணுறேங்க. யா ஓகே. அண்ட் நம்ம இப்போது 3D எஃபெக்ட் தந்தாச்சு. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி இருந்து அண்ட் செகண்ட் பாருங்கள் எப்படி இருக்கு. ஸோ ஆல் தான் வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you all in next video. Bye bye.